ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பார்த்திங்கன்னா 28/5/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா, ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,00,000 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணையர் அலுவலகம், அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்து சமய அறநிலையத்துறையில் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 6 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 தராங்க. மற்றும் விதிமுறைகளின்படி பெறக்கூடிய இதர படிகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 காலிடங்களுக்கான வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்டப்பிரிவு 10 படி பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயது கொடுத்துருக்காங்க. பிசிஎம் எம்பிசி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயது கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 37 வயது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை பார்த்தீங்கன்னா சான்றொப்பம் பெற்ற கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள், கல்வியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் போன்ற எவரேனும் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றின் நகல் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் பார்த்தீங்கன்னா உண்மை சான்றுகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது பணியில் இருந்தால் அந்நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று சொல்லியிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதனுடைய பதிவு எண் அடங்கிய சான்றின் நகல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.
மீண்டும் நாம் மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.